திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்புள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அடைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறிஞான சம்பந்த நிழற்றாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சம்பதும திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடுஒளி தடைகமாதோ திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத் தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து நாம் பண்டார சாத்திரத்தை வணங்கி அருள் திரு அம்பலவாணர் திருவடிகளை வணங்கி வகுப்பை தொடங்கலாம். அதிசய மாலை ஏன் லட்சுமி கொண்டா அதை வாங்கு சிவா இதை இது பண்ணி வைங்க. அதான் ஹலோ வணக்கம் சொல்லுங்கள். கலைச்செல்வி பேச சொன்னாங்களா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். 60 இவங்க சொன்ன ஆள் தான். நான் அந்த மாதிரி ஆட்கள்லாம் தேடி போகிறதில்ல. 66வது மந்திரமா? 65 வரைக்கும் முடிச்சாச்சா? 66வது மந்திரத்துக்கு எழுதுங்க. தில்லையில் ஆடிய வித்தகனே, இது நடக்கும், இது நடக்காது என்று விதித்து அருள் செய்கின்ற இறைவன் நீ. நீ என்னிடத்தில் பிரியாது கலந்து கலந்து இருந்தாய். அடுத்த பத்தி எழுதுங்க. வினையின் காரணமாக இல்லறத்தில் அழுந்தி நிலையற்ற இன்பத்தில் அழுந்தி இருக்க மனம் விரும்புகிறது. அவங்க இல்லறத்தான சொல்கிறாங்க. இல்லறத்தானுடைய பிரச்சனை விரும்புகிறது பலருக்குன்னு போட்டுக்கணும். பலருக்கு நம்மளை அவங்க மேலே வச்சு சொல்கிறாங்க. அவங்க சன்னியாசிகள். இப்போது அறியாமை என்னை விட்டு முழுதும் நீங்கிவிட்டது. எத்தனை பேர் எண்ணுது கையில் நீங்கிவிட்டது. கதை போட்டிடுவோம். இந்த அதிசயம் எவ்வாறு நிகழ்ந்தது? இந்த அதிசயம் எவ்வாறு நிகழ்ந்தது? குறிப்புரை: எப்போதும் நடக்க வேண்டிய காரியம் இது. எப்போது நடத்த முடியாத காரியம் இது. இது சிவநெறியினால் தான் நமக்கு தெரிய வரும். அவ்வாறு தெரிய வருவதனால் இன்பம் வரும். அவர் தெரிய வருவதனால் இன்பம் வரும். புலன்வழி இன்பங்கள் நிலையானவை அல்ல. அதைத்தான் நான் மேலே இதில் நிலையற்ற இன்பம்னு ஒரு வார்த்தையை போட்டு கொண்டு வந்தேன். மேலே போனீங்கன்னா தெரியும். நிலையற்ற இன்பங்கிற வார்த்தை இருக்கா? அதுக்கு ஒரு அழகான வார்த்தை தான் புலன்வழி இன்பம். ஆமாம், புலன்வழி இன்பம். நீங்கள் அந்த இல்லறங்கிற வார்த்தையை சேர்க்குறோம்னா சாப்பிட்றது கூட புலன்வழி இன்பம்தான். அது இல்லறத்தை நேரடியாக போய் சிவார் பண்ணும், நேரடியாக போய் குறிக்காது.
அதனால தான் இல்லறங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கிடுறோம். இவ்வுண்மையினை திருவருளால் உணர்த்தும் இறைவன் உடன் இருந்தும் சிற்றின்பத்தில் ஆசை உயிர்களுக்கு வருகிறது. அந்த ஆசை எவ்வாறு போனது என்று வியக்கிறார். தில்லையிலாடிய வித்தகனே என்பது நூலை முடிக்க போகிறார். அதனால் இறைவனை குருவாகவே கொண்டு வந்து முடிக்கிறார். குருவாகவே கொண்டு வந்து முடிக்கிறார். அந்த செய்யுள் வரியையே நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நடக்கின்றது இது, நடவாதது இது. அந்த வரியை வச்சு தான் இந்த மந்திரமே செட் ஆகுது என்று இறைவன் விதிக்கிறான். உயிர்களுக்கு இறைவன் அதை விதிக்கிறான். இந்த உயிருக்கு இதுதான் கைகூடும், இந்த உயிருக்கு இதுதான் கைகூடங்கிறது தான் நடக்கின்றது இது, நடவாதது இதுன்னு பொருள். நம்ம ஒவ்வொரு நிலையில் பார்த்தோம்னா, இப்போ நம்முடைய கல்வியாக இருக்கலாம், நமக்கு வேறு ஒரு கல்வியில் ஆர்வம் இருக்கும், ஆனால் நமக்கு கிடைச்ச கல்வி வேறையாக இருக்கும். இப்போ ஆன்மீகத்தில் எத்தனை பார்ட் இருக்குது. இப்போ நம்ம பேசுகிறோம், பாடுறதுக்கு போக முடியல, பாடுறவங்க எதுக்கு வர முடியல, பேச வர முடியல. யோகிகள் ஒரு பாதையில் போகிறாங்க, ஞானிகள் ஒரு பாதையில் போகிறாங்க. அப்போ அந்த உயிருக்கு இதுதான் நடக்கும், இது நடக்காதுங்கிறத யார் முடிவு செய்திடுறா? அதைத்தான் அது சொல்லுகிறது என்று இறைவன் விதிச்சிடுறார். இறைவன் அதை விதிச்சிடுறார். நம்ம ஊரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று திறந்தாங்க. அதுக்கான திறப்பு விழா நம்ம இதில் நடந்தது, ரோட்ரி ஸ்கூலில் நடந்தது. அப்போ சரத்குமார் வந்திருந்தார், நடிகர் சரத்குமார் வந்திருந்தார். நம்ம ஊரில் ஒரு டாக்டரும் அவரும் காலேஜில் கிளாஸ்மேட்டு, அவர் தான் கூப்பிட்டு வந்திருந்தார் அந்த டாக்டர். 2 பேரும் காலேஜில் சேர்ந்து படித்தவங்க. சரத்குமார் ஆக்சுவலாக டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரான். அன்றைக்கி அவங்க 2 பேரும் பேசினாங்க. டாக்டர் நடிகராக ஆசைப்பட்டாரான். ஆக்சுவலாக நடிகர் மாதிரி அழகாக இருக்கிறாரு, செக்கச்செவர்னு ஹைட்டாக இருக்கிறாரு. நடிகருக்கான எல்லா இலக்கணமும் அவர்கிட்ட இருக்குது. சரத்குமார் நீங்கள் நடிகர் நினைக்கிறீங்க, அவன் பெரிய படிப்பாளி. இங்கிலீஷெல்லாம் பேசினார்னா பெண்டி எடுப்பார். நீங்கள் அவர் இங்கிலீஷ் பேசி கேட்டிருக்கீங்களோ கேட்கலையோ, பெரிய படிப்பாளிங்க. சினிமாவுக்கு வந்ததுனால அவருடைய வேல்யூ தெரியாமல் போச்சு. அந்த தினகரன் ஒரு பத்திரிக்கை இருந்ததில்ல, அந்த பத்திரிக்கை குடும்பத்துக்காரங்க அவர். கேபி கந்தசாமி. ஆமாம் ஆமாம், தயாரிப்பாளராக வந்தவர். ஆதித்தனார் குடும்பத்தை சேர்ந்தவருங்க, பல கோடீஸ்வரர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர். ஆங்கிலம் பேசினார்னா சூப்பராக இருக்கும். வந்த துறைகள் அப்படியே. இப்போ இன்றைக்கி அரசியல்லாம் யார் வந்தாலும் தான் ஒன்று தாங்க மாட்டேங்குது. என்ன சொல்கிறீங்க? அவரை மட்டும் சொல்லி என்ன இருக்குது? இன்றைக்கி அரசியல் நம்ம பேசக்கூடாது. நம்மளும் ஜனநாயகத்தில் மனிதன் தானே, நான் பேசக்கூடாதுன்னு யார் சொல்கிறது? எனக்கு ஓட்டு இருக்குல்ல, நான் அரசியல் பேசக்கூடாதுன்னு என் ஓட்டை எடுத்துருங்க. ஆமாம் இருக்குது, அதான் சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன். அதனால் இறைவன் இதை விதிக்கிறார். என்னது? நம்ம வாழ்க்கையில் இந்த உயிருக்கு இதுதான் முடியும், இந்த உயிருக்கு இது முடியாது. அது இறைவன் முதல்ல வகுத்துடுறார். அதை நம்ம அதை மாற்றவே முடியாது. வள்ளலாருடைய வாழ்க்கை வரலாறு படித்தா கல்வெட்டி ஆராய்ச்சி செய்ய அவர் திட்டமிட்டிருக்கிறார். ஆனால் அவரால் முடியலை. அவர் எழுத தொடங்கி ஒரு நூல் இடையில் நின்றுருக்குது, வள்ளலாறு நின்றுருக்குது. அதுமாரி திருத்தணி முருகனை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டிருக்கிறாரு. பெரிய அளவில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவர் வாழ்க்கையிலே நிறைய விஷயங்கள் நடக்காமல் போச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யார் வகுக்கிறா? பேரு இளவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு ஆறும் முன்னை கருவுள் பட்டது. சித்தியார் அருள்நந்தி சிவம் 99வது மந்திரம். 6 விஷயங்கள் கருவில் எழுதியாச்சு. அது யாராலையும் மாற்ற. பேரு 190, வெறும் 99. விதித்து அருள் செய்யும் இறைவனாகிய நீ, அடுத்த பாயிண்ட் சொல்கிறார், நீ என்னிடத்தில் கலந்திருந்தும். அடுத்த 2வது சிந்திக்க வேண்டிய விஷயம், நீ என்னில் கலந்திருந்தும் வினையால் இல்லறத்தில் சிற்றின்பத்தில் அழுந்துகிறேன்.
இறைவன் கலந்திருக்கிறாருங்கிறதை நாம் அத்வைத சம்பந்தமாக எடுத்துக்கணும். ஆனால் உயிர் பக்குவப்படாதவரை இறைவன் என்ன சக்தியாக தான் இருப்பார்? அந்த மறைப்பு சக்தியாக இருக்கிறது தான் இங்கே கலந்திருக்கிறதுன்னு எடுக்கணும். வினை உயிரை வாட்டுதுனாலே சக்தி எதான் இருக்குதுன்னு அர்த்தம், மறைப்பு சக்தியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போது உயிர் இல்லறத்தில் அழுந்துகிறது. இல்லறத்துக்கு போகிறது தப்பு இல்லை. இல்லறத்தில் அழுந்துறதுன்னா இல்லறம் வேறு, இல்லறத்தில் அழுந்துவது வேறு. இல்லறத்தில் அழுந்துறதுன்னா இப்போ இல்லறம்னா என்னதுன்னா இறைவனை அடைவதற்கு முந்தைய ஒரு வாழ்க்கை, இறைவனை அடைவதற்குரிய ஒரு ட்ரைனிங் ஸ்கூல். எது? இல்லறம். அவ்வளோதான். இறைவனை அடைவதற்குரிய ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் தான் இல்லறம், பயிற்சி கூடம் தான் இல்லறம். அதுலேயுமே எல்லாவற்றையும் பழகிறான். அந்த இல்லறத்தில் சகிப்புத்தன்மை, சைவத்துக்கு வேண்டிய பண்புகள் எல்லாம் நம்முடைய முன்னோர் வகுத்து கொடுத்த இல்லற முறை அதற்கு ஏற்றதாக இருந்தது. இப்போ இருக்கிற இல்லற முறையை நம்ம சொல்லக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்த இல்லற முறை சைவத்துக்கு வேண்டிய எல்லா பண்புகளுக்கும் எது பயிற்சி கூடமாக இருந்தது? நாயன்மார்களுடைய குடும்ப வாழ்க்கை. அந்த அப்போதியடிகளுடைய மகனை என்ன செய்கிறாரு? இளையருக்கு அனுப்புகிறார். என்ன சொல்லிட்டு ஓடுறான்? நல்லதாய் ஏவ பெற்றேன், நல்ல தாய் தந்தை ஏவ இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிதுங்கிறான். இலைய இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. எங்கள் அப்பா அம்மா நல்லவங்களாக இருந்ததுனால இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஓடுறான்னு கூட சொல்லக்கூடாது, ஓடுறார். புரியுதா? மூத்த திருநாவுக்கரசு. அன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் எதாக இருந்தது? நல்ல அழகான ஒரு செய்தியை நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கிறோம். சைவத்தை இறைவனை அடைவதற்கான ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் தான் எது? இல்லறம். நீங்கள் இதையே பிறவி நோக்கமாக எடுக்கக்கூடாதுல்ல. எடுக்கிறது மட்டுமல்ல, எடுத்து அதில் என்ன செய்யக்கூடாது? அழுந்தவும் கூடாது. அப்பா அம்மாவை பார்க்கலாம், குடும்பம் பார்க்கலாம், வீட்டுக்கு வேண்டிய ஒரு சொந்தம் இன்னொரு சொந்தத்துக்கு உதவலாம். அந்த சொந்தமே வாழ்க்கை என்று என்ன செய்யக்கூடாது? அழுந்தக்கூடாது. அதற்கு வினை காரணம். வினையினால் அழுந்தும் போது இறைவன் எப்படி அருள் சக்தியாக நிற்க முடியும்? என்ன சக்தியாக தான் நிற்க முடியும்? அதைத்தான் இதில் சொல்கிறார். நீ கலந்திருந்தும் நான் இப்படி இருந்தேன். அடுத்த பத்தியாக எழுதணும். அடுத்த பத்தியாக எழுதணும். எனக்கு இப்போது அறியாமை போய்விட்டது. இப்போது எனக்கு அறியாமை போய்விட்டது. அப்போ இந்த மந்திரம் இன்னொரு செய்தியையும் சொல்ல வருது. இவ்வளவு நடந்ததற்கு ஆணவ மலம் காரணம். இப்போ என்ன மலம் போயிருக்குது? ஆணவ மலம் போயிற்று. இன்னொரு செய்தியும் இது சொல்ல வருகிறது. வினை நுகர்ந்ததற்கு காரணம் ஆணவ மலம், இல்லறத்தில் அழுந்தியதற்கு காரணம் ஆணவ மலம். இப்போது ஆணவ மலம் என்னை விட்டு போய்விட்டது. இப்போது இந்த அழுந்துதல் இல்லை. இது எவ்வாறு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்குறாருன்னா, ஒருவேளை ஆசிரியரே விடை சொன்னார்னா, அதாவது மறைப்பு சக்தி என்ன சக்தியாக மாறிவிட்டது? அருள் சக்தியாக மாறிவிட்டது. மாணவரே, மறைப்பு சக்தி அருள் சக்தியாக மாறிவிட்டது. அதற்கான காலம் உமக்கு கூடி வந்து விட்டது. உமக்கு குருவருள் கிடைத்து விட்டது. அவரே குரு, அவர் யார்கிட்ட போய் சொல்லுவார்? அதனால் அவர் அப்படி அதிசயம்னு சொல்கிறாரு. விடை சொன்னாலும் யார் தான் சொல்லணும்? அவர் தான் சொல்லணும். அதற்குரிய காலம் உங்களுக்கு கூடி வந்தது. உங்களுக்கு இருவினை ஒப்பு மலபரிவாக வந்து விட்டது. குருவருள் பெறும் சூழல் வந்து விட்டது. அப்படிங்கிறது தான் அதுக்கு விடையாக வந்துடும். 67 அந்த மந்திரத்தை படிச்சிங்கன்னா அடுத்த மந்திரத்துக்கு போடலாம். நடக்கின்றது இது, நடவாது இது என நாட்டியருள். அந்த உண்மை விளக்கத்தில் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்கும், ஆகுங்கால் அன்றி அப்படின்னு ஒரு நீதி நூல் பாட்டு இருக்கும் உண்மை விளக்கத்தில். அதாவது குறிப்பிட்ட காலத்தில் தான் மரம் பழுக்கும், நீங்கள் சொல்கிறதுனால பழுக்காதுன்னு அந்த மரத்தில் வரும். காலத்தில் அன்ற பழா அப்படின்னு வரும். உண்மை விளக்கத்தில் இருக்குது இந்த பாட்டு. வீட்டில் போய் எடுத்து பாருங்கள். அந்த இதை சொல்கிற இடத்துல வரும். அந்த வினை இதெல்லாம் பேசுகிற இடத்துல உண்மை விளக்கத்தில் வரும். குறிப்பிட்ட
ஆமாம், அந்த மாதிரி வினை பேசுகிற இடத்துல வரும். அதாவது அந்த நம்ம வந்து குறிப்பிட்ட சீசன், இப்போ நீங்கள் வந்து பலாப்பழத்துக்கு ஒரு சீசன் இருக்குது, அது சீசனை மாற்ற முடியுமா? அதுதான் அந்த மந்திரம் சொல்லுது. நடக்கிறது நடக்க வேண்டிய இடத்துல தான் என்ன செய்யும், நடக்கும். அன்றைக்கு பூக்கும். அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. அதை அந்த பாட்டில் வந்து சொல்லுவாங்க, பருவத்தில் அன்றி பலா. ஆமாம், அப்படின்னு அந்த மந்திரம் வரும். அதான் இதில் சொன்னார், நடக்கின்றது இது நடவாது இது என நாட்டியருள் கொடுக்கின்ற ஆரியன்னா குரு தன்பால் இருந்து. ஆரியனுங்கிறது இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பெரிய வெற்றி என்னென்னா, ஆரியனுங்கிறது குருவை குறிக்கிற ஒரு வார்த்தை. வித்தகனேங்கிறதுக்கு நம்ம குருன்னு பொருள் எடுத்தோம். உரையில் வந்து இறைவனாக நீ இருக்கிறாய்ங்கிறதுக்கே நம்ம குருவாக நீ இருக்கிறாய்ங்கிற பொருள் தான் அதில் வருது. பார்த்தீங்களா? ஆரியனுங்கிறது யாரை குறிக்கிற வார்த்தை? குருவை குறிக்கிற வார்த்தை. தன்பால் இருந்தும் கொடுவினையால் அடுகின்ற மாதர் கவாவும் மாதர்க்கு அவாவும் என் நெஞ்சு அறியாமை அற விடுகின்றவாரன்கொள் தில்லையில் ஆடிய வித்தகனே. அதாவது இந்த நூல் முழுவதும் ஆணவமலம் இருக்கு வரை நிலையின்ப இன்பத்தில் அழுந்துவான். அதை தான் அவர் சொல்ல வர்றார். நூல் முழுவதும் சொல்ல வந்த செய்தி அதுதான். ஆணவமலம் இருக்கு வரைக்கும் நிலையற்ற இன்பத்தில் ஆன்மா அழுந்தோம். அதை மாற்றி மாற்றி வேறு வேறு விதத்தில் சொல்கிறாங்க. 67வது மந்திரம், உயிராகி என்னை உடலை சாரும்படி வைத்தாய், ஐம்புல மயக்கத்தை போக்க அருள் நூல்களை தந்தாய். நம்ம பேசி முடித்தது இதில் வந்துட்டு, ஆணவமல காரியமான மோகத்தால் உன்னிடத்தில் அன்பு நீங்கியது. இல்லறத்தில் நிலையற்ற இன்பத்தில் அழுந்துகின்ற நிலை ஐம்புலன்களின் ஆதிக்கமாக என்னை பற்றி அலைக்கழித்தது. என்னைங்கிறது ஆன்மாவின் அர்த்தம், அவரை அல்ல. உயிர்களை பற்றி அலைக்கழிக்கிறதுனே சொல்லலாம். அவர் மேலே சொல்கிறதெல்லாம் நம்ம யார் மேலே சொல்லலாம்? உயிர்கள் மேலே வச்சு சொல்லலாம். அலைக்கழிக்கிறது. அடுத்த பத்தி, இப்போது ஐம்புல பாதையிலிருந்து என்னை முழுவதுமாக விடுவித்தாய். தில்லையில் ஆடிய வித்தகனே, இது எவ்வாறு நடந்தது? தொடுவித்து மெய், குறிப்புரை. தொடுவித்து மெய்ன்னு ஒரு வார்த்தை இருக்குது, மந்திரத்துக்குள்ளே போய் பார்த்துக்கிடுங்க. மெய் தொடுவித்து, அதாவது உடலை சாரும்படி செய்துன்னு அர்த்தம். அடுத்து ஒரு அழகான வார்த்தை, அருள் குடி வைத்திட. அருள் உள்ளத்தில் புகும்படி செய்தாய்ன்னு அர்த்தம். இங்கு அருள் நூல் என்பது அபரஞானம், சாத்திரங்களாகிய சிவாகமம். ஆணவமலத்தின் காரியம் மோகம். அது இங்கு மலம் என்று சொல்லப்பட்டது. மோகம் என்பது தவறு என்று தெரிந்து விட முடியாத நிலை, அது பேர் தான் மோகம். மந்திர பொருளை பிரிக்கலாம். உயிராகி என்னை உடலில் சாரும்பட வைத்தாய், முதல் கருத்து, முதல் சிந்தனைக்குரியது.
நம்முடைய வகுப்பின் நோக்கமே பாடம் கிடையாது. நிறைய பேர் பாடம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி நினச்சிட்டு இருந்தாங்கன்னா ஏமாந்துருவாங்க. ஒரு மூல செய்யுளை எப்படி கையாளுறது, ஒரு மூல செய்யுளுக்குள்ளே போட்டு தோண்ட வேண்டியது வந்தால் எப்படி தோன்றது, அதுதான் என்னது. அதுக்கு சும்மா ஏதோ ஒரு நூலை வச்சு செய்ய முடியாதுல்ல. ஒரே நேரத்தில் ஒரு நூல் படித்த மாதிரி ஆச்சு, பயிற்சி எடுத்த மாதிரி ஆச்சு. அதுதான் நம்ம வகுப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பாடம்னு நினைக்கிறவங்க ஏமாந்துருவாங்க. பாடம் கிடையாது. அதில் நமக்கு தேவையானது கிடைக்குது, அவ்வளோதான். என்ன சொல்கிறீங்க? நமக்கு தேவையான உலகியல் கிடைக்குது, தேவையான ஆன்மீகம் கிடைக்குது. நம்ம வகுப்பு முற்றிலும் வேறு வகுப்புகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. ஒரு செய்யுளை கையாள வேண்டிய சூழல் வரும்போது நம்ம டீமில் யாருமே செய்யுளை பயந்து கையாளுறது இல்லை, தெரியுமா? செய்யுளை பயந்து கையாளுறது இல்லை. என்ன காரணம்னா, அதான் 24 ஹவர் எது கூட இருக்கிறதாச்சு. அதை நம்ம உருவாக்கணும். அது தானாக வரல, நம்மளாக உருவாக்கணும், நம்ம டீமில் உருவாக்கணும். அதுதான் இப்போ நம்ம இதனுடைய நோக்கம். இப்போ நம்ம ஒவ்வொரு பகுதியாக ஏன் பார்க்குறோம்னா, எந்த ஒரு செய்யுள் நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல திருவாசகம் 25வது தலைப்பு உங்களுக்கு 2 மந்திரம் பேசுங்கன்னா, அந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி தோண்டி எடுக்கிறது, உரை உங்களுக்கு திருப்தி வராது ஒரு கட்டத்தில். இப்போ எனக்கெல்லாம் உரைகள் பெரும்பாலும் திருப்தியே கிடையாது. இப்போது சிவஞான போத சிற்றுரைன்னா அது நம்மளை கடந்து போயிட்டு, அது நம்மளால் முடியாத உரை, புரியுதா? அது நம்ம விளக்க முடியாத உரை, அதெல்லாம் வேறு. பொதுவாக உரைகள்லாம் பெரும்பாலும் ஒரு 75-80% நம்ம தான் என்ன செய்ய வேண்டி இருக்குது, அதில் பெரிய செய்திகளை எடுக்க வேண்டியது இருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம எதுக்குள்ளே பழகிட்டோம். உரையாசிரியர் சொல்கிறது நமக்கு அதில் சமீபத்தில் மடத்தூரில் நடத்தின வகுப்புலேயே நான் நிறையா அதில் சேர்த்துருக்கிறேன். அதாவது அந்த பையவேன்னு ஒரு இடத்துல, மெல்லவேன்னு ஏதோ ஒரு வார்த்தையை 2 இடத்துல கூட்டுங்கன்னு சொன்னேன். அது நானாக சொன்னது. ஆமாம், அந்த மயக்கும், பையவே மயக்கும் அப்படின்னு ஒரு, அது எல்லாம் ஞாபகம் வராது. ஆனால் நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், அது எங்கே கூட்டணும்னே உரையில் இல்லை. அது நான் தான் அதை கூட்டினேன். அதே மாதிரி 4ஆக பிரித்தேன் பாருங்கள். இதுவரைக்கும் எந்த உரையிலையும் கிடையாது, எந்த உரையிலுமே கிடையாது. இதில் உறுப்பு எது, இந்திரியம் எது, தன்மாத்திரை எது, புலன் எது, 20 பார்ட்டு கொடுத்தோம். ஆமாம், புறப்பூதம் அகப்பூதம், அதெல்லாம் எந்த நூல்லையுமே இவ்வளோ விரிவாக கிடையவே கிடையாது. அப்போ என்ன தெரியுதுன்னா, நீங்கள் சித்தாந்தம் திருமுறை நடத்த என்னைக்கு தயாராகிறீங்களோ, நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு உரையாசிரியருக்கான தகுதி இல்லாமல் நீங்கள் கையாள முடியாது. நீங்கள் இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உரையாசிரியருக்கான தகுதி வந்துடும். எந்த இடத்துல உரையாசிரியர் தப்பு பண்ணுறாரு, இதை நம்ம எப்படி சொன்னால் நாம் தப்பிக்கலாம், அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுவும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்க சுற்றி விடுவாங்க சும்மா. அவங்க தடுமாறுறதை காட்டாமல் நிறைய இலக்கணங்களை சொல்லி நீளமான தொடர்களை எழுதி குழப்பி விட்டுருவாங்க. அங்கே என்னமோ நடக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்கிறது திருமுறை உரைகளில் அப்படி இருக்குது. நமக்கு கிடைக்கிற உரைகளை சொல்கிறேன். பெரிய உரைகள் இருக்கலாம், அது வேறு. நமக்கு கிடைக்கணுமல்ல, நமக்கு கிடைக்கிற உரைகளை சொல்கிறேன். அதனால் அந்த உடம்பை சாரும்படி உயிரை உடம்பில் சாரும்படி வைத்தாய், அதான் முதல் சிந்தனைக்குரியது. அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அது உயிரினுடைய கட்டுநிலை. சாரும்படி வைத்தாயினாலே கட்டுநிலை தான். கேவலத்திலிருந்து எடுத்து பரசரீரம், சூக்கும சரீரங்களை எல்லாம் கொடுத்து தூல சரீரம்லாம் கொடுக்கறது, அதை சொல்கிறாரு. அப்போ உயிர் சகல நிலைக்கு வருது. உயிருக்கு உடம்பு கொடுத்ததே சுத்த நிலைக்கு அனுப்புறதுக்காக. அதனால் இறைவன் அருள் நூல்களை கொடுக்கிறார். அந்த அருள் நூல்கள் மூலமாக ஞானம் வருது. ஞானத்தை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். உயர் ஞானம் 2ஆம், ஒன்று திருவருள், ஒன்று அதனை தெளிய ஓதும் சிவாகமம், சிவப்பிரகாசம். அதுதான் இங்கே போயிட்டுருக்கு. இப்போ ஞானம் 2. இறைவன் அருளுக்கு பேரும் ஞானம்தான். இறைவன் அருளை நமக்கு காட்டுற நூலுக்கு பேரும் ஞானம்தான். அருளை காட்டுகிற நூலுக்கு பேர் அபர ஞானம்னு பேர். இறைவனுடைய அருளுக்கு பேர் பரஞானம். ஒரு இடத்தில் நூல்கள் தன்னுடைய வேலையை நிறுத்தி கொள்ளும். நூல் நமக்கு நூலை கடந்து அந்த சாதகன் போயிடுவான்.
மாணிக்க வாசகர் திருவாசகம் எழுத ஆரம்பித்தவர் அவருக்கு எந்த நூல் உதவி செய்ய முடியும்? அவரே யுகங்களை கடந்து வாழக்கூடிய ஒரு நூலை செய்கிற ஒருத்தருக்கு எந்த நூலுங்க உதவி செய்ய முடியும்? புரியுதா? அப்போ அவங்க எதை கடந்து போயிடுறாங்க? நூல்களை கடந்து போயிடுவாங்க. எந்த ஞானத்துக்கு உள்ளாயிருவாங்க? அவங்களே ஒரு நூலை செய்கிற இடத்துக்கு வந்துட்டாங்கனாலே பரஞானத்துக்கு. ஞானசம்பந்தரே நூல் எழுதுகிற இடத்துக்கு வந்துட்டார். அவர் நூலை படித்து என்ன பண்ண போகிறாரு? புரியுதா? அதுதான். அப்போது இந்த பரஞானம் அபரஞானத்தில் பரஞானம் உயர்ந்தது, ஞாபகம் வச்சுக்கணும். நூல்களை விட உயர்ந்தது அருள். நூல்களை விட உயர்ந்தது அருள். நாங்கள் பகவத்கீதை படிக்கும்போது அந்த குரு சொல்லுவாங்க, நான் பலமுறை வகுப்பில் சொல்லியிருக்கிறேன், இந்த இடத்துல இணைக்கணும், அது ரொம்ப முக்கியம். நேற்று நம்ம காந்தி நகர்னு பேசுகிற விஷயம்லாம் என்னுடைய வாழ்க்கையில் எப்போவும் நடந்ததாக இருக்கலாம். அதை பிட்டாக எடுத்து அதில் இணைக்கணும். இல்லை உண்டு, யார் இணைக்கிறா? எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து நேற்று நடந்தது சொல்கிறதுக்கே முடியலை அவங்களால. நம்ம வாழ்க்கையில் நடந்ததை எடுத்து 17 வயசில் நடந்ததை எடுத்து அதில் பிட்டாக இணைச்சி கொடுத்துருக்குறேன், அந்த இடத்த புரிய வைக்கிறதுக்கு. நம்ம வாழ்க்கையில் நடந்தது முதல்ல ஞாபகம் இருக்கணுமே நமக்கு. எந்த பார்ட்டை எடுத்து ஞாபகம் இருக்கணும், எந்த பார்ட்டை எடுத்தால் இதில் பிட்டாக போய் சேரும், அது எப்படி அனுபவம் மாறும், அதெல்லாம் கவனமாக இருக்கணும். அதில் என்ன சொல்கிறாரு? அப்போ அந்த வேதாந்திகள் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இந்த பரஞானம் அபரஞானத்துக்கு. நான் சொல்லாத இடமே கிடையாது. அதாவது ஒரு ஊருக்கு தேவையான தண்ணீரை ஊருக்கு வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றிலிருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நூல். ஒருவனுக்கு தேவையான சமய அறிவை எது மூலமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறான்? நூல்கள் மூலமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், எடுத்துக்கொண்டு இருக்கிறான். ஒரு நாள் கங்கை பெருக்கெடுத்து, அது ஒரு அகன்ற காவிரி மாதிரி அகன்ற இடம், அது அகன்று கிலோமீட்டர் கணக்கில் அகன்று ஓடி, நீண்டு ஓடி அல்ல, கிலோமீட்டர் கணக்கில் அகன்று ஓடி எது உள்ளே போயிட்டு? கிணறு ஆற்றுக்குள்ளே போயிட்டு. இவன் வழக்கமாக கிணற்றில் தண்ணி எடுப்பவன் கிணற்றை தேட மாட்டான். அவனுக்கு எது போதும்? ஆற்று தண்ணி வந்த பிறகு கிணறு எதற்கு? புரியுதா? நட்சத்திர வெளிச்சத்தில் இருந்தவனுக்கு சூரியன் வந்த பிறகு நட்சத்திரம் தேவையில்லை, நட்சத்திரம் அதே மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க வேதாந்திகள். நல்ல உதாரணம், அழகான உதாரணம். அதனால் இறைவன் வந்து முதல்ல அபர ஞானத்தை கொடுக்கிறார், நூல்களை தான் முதல்ல கொடுக்குறாரு. இதை சைவ சித்தாந்தத்தில் உபாய ஞானம்னு சொல்லுவாங்க. அது அருள் அனுபவமாக மாறிட்டுனா அதுக்கு உண்மை ஞானம்னு பேர். இறைவன் நமக்கு நூல்களை கொடுத்தாலும் ஆணவ மலத்தின் காரணமாக செய்யக்கூடாதது எது என்று தெரிந்தாலும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்? செய்யக்கூடாததை செய்து கொண்டு தான் இருப்போம், செய்து கொண்டே இருப்போம். அதன் மூலமாக இறைவன் மேலே நமக்கு இருக்கிற அன்பு போயிடும். இல்லறத்தில் அளந்துகிறான், சிற்றின்பத்தில் அளந்துகிறான். இதான் விஷயம். பதினாலு வருஷம் தேவார பாடசாலையை நடத்தி அந்த அம்மா அட்மிஷனுக்கு நம்ம எவ்வளோ விளக்கம் சொல்ல வேண்டியிருக்குது. அந்த அம்மா கேள்வி எல்லாமே வந்துருமா சார்? வரும். 14 வருஷமாக சைவம் படித்தவங்களுக்கு வந்திருக்குது, உங்களுக்கு ஏன் வராமல் போயிடும்னு நான் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்குது. என்னமோ இதுக்கெல்லாம் நம்ம ஏஜெண்ட்டு மாதிரி, அருள் நூல்களுக்கெல்லாம் நம்ம ஏஜெண்ட்டு மாதிரி. என்ன எழுதுனீங்க? அந்த உயிர் வந்து ஆணவ மலத்தின் காரணமாக அன்பு இல்லாமல் போய் எதில் அழுந்துகிறது? நிலையற்ற இல்லறத்தில் போய். இந்த இல்லறம்ங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறோம்னா அது நூலில் இருக்காது, ஞானிகளும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இல்லறங்கிற வார்த்தையை பயன்படுத்தலைன்னா அது வேறு விளக்கங்கள் சொல்ல வேண்டியது வரும். அப்போ எல்லாரையுமே நம்ம கெட்டவங்களாக சொல்ல வேண்டியது வந்துடும். அதான் புத்திசாலித்தனமாக அதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். நானும் இல்லறவாசி, நீங்களும் இல்லறவாசி, நம்ம 2 பேரும் பேசும்போது அப்படி தான் பேச முடியும். இது அல்லாமல் வேற ஒரு விளக்கத்தை நம்ம சொன்னோம்னா அது என்ன ஆயிரும்? ட்ராக் மாறி போயிடும். ஆமாம், அதனால தான் நம்ம எது மேலேயே வச்சு பார்க்குறோம். இல்லறத்துக்கு வெளியே போய் ஒருத்தர் தவறு செய்கிறது, இந்த பஞ்சாயத்தே நமக்கு இப்போ வேண்டாம். நாம் என்ன சொல்கிறோம்? எங்கே அழுந்துறதே வேண்டாங்கிறோம். இப்போது இந்த இயற்பகை நாயனார் தானே இறைவன் பணிக்காக மனைவி போகிறதுக்கு சம்மதித்தவர். இயற்பகை நாயனார்
அவர் எந்த இடத்துல நிற்கிறாரு? இல்லறத்தில் தானே இருந்தார். அவர் அழுந்தாததுனால தானே போக வைக்க முடிஞ்சது. ஏன் சாமி இப்படி கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் பணிக்கு அழைச்சிட்டு போனீங்கன்னா அப்புறம் எனக்கு சமைக்கிறது யார், சட்னி வைக்கிறது யார், சாம்பார் வைக்கிறது யார், துணி வைக்கிறது யாருன்னு அவர் கேட்கலல்ல. அந்த இடம் புரிஞ்சுதுன்னா அந்த நூல் முழுவதும் புரிஞ்சிடும். அது இல்லறத்தில் வச்சு தான் பார்க்கணும். அந்த இடத்துல எதில் வச்சு தான் பார்த்தோம்? இல்லறத்தில் வச்சு தான் பார்த்தோம். அதே இது இன்னொரு நாயனாரும் வர்றாரு. இல்லறத்தில் இருந்து கொண்டு இல்லறத்துக்கு மாறான இல்லறத்தால் மறுக்கப்படுற செயலில் இருக்கிறார் திருநீலகண்ட நாயனார். அவரும் உள்ள வர்றார். அவரை எது தான் திருத்துது? இல்லறம் தான் திருத்துது. புரியுதா? இல்லறத்துக்கு மாறுபட்டு வாழ்கிறாரு. திருத்துறது யாரு தான்? மனைவி தான் திருத்துது. எம்மை தீண்டுகிறாயில் திருநீலகண்டம் என்று திருத்துகிறார். பெரிய புராணத்தில் இந்த 2 பார்ட் இருக்குது. நான் இந்த 2வது பார்ட்டுக்கே போகலை. ஏன்னா திருநீலகண்ட நாயனார் ஃபார்முலாவுக்கு நான் போகலை. ஏன்னா அவர் நாயனார். அவர் செயல் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்க. ஆனால் எல்லார் செயலும் நீங்கள் ஏற்பீங்களா? அது நமக்கு இதுதான் புரியும். எதுதான் புரியும்? நமக்கு ஏற்பகை நாயனார் விஷயம்தான் புரியும். அவருமே மனைவியை பணிக்காக அனுப்புனதை நான் எடுக்க சொல்லலை. அவர் அந்த இடத்துல அழுந்தாததுனால தான் மனைவி போக சம்மதிக்க முடிஞ்சது. அவர் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு வச்சுருந்தார். அதாவது இல்லறம் பண்ணானே சமயம் பண்ணானே, நமக்கு இருந்து சமையல் பண்ணுற அம்மா சமயம் பண்ண போகுது, அவ்வளோதானே. சமையல் பண்ணுறவங்க சமயம் பண்ண போகிறாங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்தார். வேகமாக வந்தார். அதுதான் அந்த இடத்துல இருந்து தான் நம்ம இந்த நூலை பார்க்குறோம். நம்ம இதை இல்லறத்தான் செய்கிற தவறாக பார்த்தீங்கன்னா அந்த நூல் ஒரு நாள் என்ன செய்யாது? புரியாது. ஒரு நாள் புரியாது. ஆமாம். அதனால் அந்த நிலையற்ற இன்பத்தில் அவன் அழுந்துகிறான். அவருக்கு என்ன தெரிய மாட்டேக்குது? செய்யக்கூடாதது செய்யாமல் போகிறது ஆணவமலம் காரணமாக இருக்கிறது. இந்த நூலை நாம் தொடங்கும் போதே ஒரு வலுவான முன்னுரை சொல்லியிருக்கிறோம். ஆணவமலத்தினால் வருவது தான் இந்த இல்லற நிலையற்ற இன்பத்தில் அழுந்துவதே. எதனால தான்? மாணிக்க வாசகர் இது சம்மந்தமாக ஒரு 50க்கும் மேற்பட்ட மந்திரத்தை பாடுறாரு. அதுக்கு இதுவரைக்கும் எனக்கு விளக்கம் தெரியலை. சமீபத்தில் ஒரு 6 மாதமாக தான் இந்த டாப்பிக்கை நம்ம ஓப்பன் பண்ணி வலுவாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆதீனத்துக்கு நம்ம பேசணும் பாருங்கள், 24வது மந்திரம். அது பேச ஆரம்பித்த பிறகு தான் அந்த ட்ராக் வழியாக இதுக்குள்ளே உள்ளே வந்தோம். ஆமாம். ஆணவமலம் ஒருவனுக்கு வலுவாக இருக்கும் வரை அவன் எதில் அழுந்துவான்? இல்லற நிலையற்ற இன்பத்தில் அழுந்துவான். இதுதான் கான்செப்ட். அதைத்தான் மாணிக்க வாசகரும் திரும்ப திரும்ப எடுத்து சொல்லி கடைசி மந்திரத்தில் கூட சொல்கிறார். தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை சொல்கிறது அந்த இடம்தான். அவர் ஒரு சன்னியாசி. யார்? மாணிக்க வாசகர். அதுவும் நம்ம மேலே வச்சு சொன்னது தான். அதை இதன் மேல் வைத்து சொன்னார். இவ்வாறு அழுந்தும் போது ஐம்புலன்களும் அந்த வழியில் போயிடும். ஐம்புலன்களும் அதில் போயிடும். ஒரு திருக்குறள் இருக்குது, கண்டு கேட்டுன்னு ஒரு திருக்குறள். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலன் ஒண்டொடி கண்ணே உள அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒண்டொடி கண்ணே உள. அதாவது அந்த ஐம்புலன்களுக்கு தேடுதலுக்கு அந்த நிலையற்ற இன்பம் காரணங்கிறத அந்த திருக்குறளில் சொல்லுவார். என்ன அதிகாரத்தில் வருது வேணும் எடுத்தால் கூட நான் வேணால் படித்து காட்டு, உரையெல்லாம் படித்து காட்டு. நீங்கள் அந்த உரையை இதில் இருக்கிற உரையை படித்தா அந்த திருக்குறள் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஐம்புலன்களும் துறவரத்தில் வராது, இன்பத்துப்பாலில் வரும். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒண்டொடி கண்ணே உள. ஐம்பொறிகளும் இதன் வழியாக செல்லுகிறது. அடுத்த பற்றி இந்நாளில் புலன் நெறியிலிருந்து என்னை விடுவித்தாய். ஐம்புல நெறியிலிருந்து என்னை விடுவித்தாய். நெறியிலிருந்து விடுவித்தாய். இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற மந்திரம் இந்த திருக்குறளுங்க. 1101வது திருக்குறள். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும். என்னது இது? ஐம்புலன் தானே. எனக்கு கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலன்கள், ஐம்பொறியுடைய செயல்கள். ஐம்புலனும் ஒன்றடி கண்ணே உள. அதாவது அந்த இல்லறத்தில் அழுந்துபவன் இந்த ஐந்தையும் இல்லறத்திலே தேடிக்கொள்கிறான்ங்கிறார். ஆமாம், தேடிக்கொள்கிறான். இன்பத்துப்பாலில் இருக்குது, களவியல் இருக்குது. நான் உங்கள்கிட்ட இப்போ பேசி முடித்தது தான்.
களவியல்ங்கிறது அறத்துக்கு மாறானது. நாம் இந்த சப்ஜெக்டை எதில் வச்சே பார்க்கல, அறத்துக்கு மாறான விளக்கத்துக்கு போகலை. அதுக்கு ஒரு நாயனாரையும் உங்களுக்கு எடுத்து கொடுத்தாச்சு. எந்த நாயனார்? ஏற்பகை நாயனார் அறத்துக்கு மாறாக வாழலை. அவர் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு வச்சுருந்தார். அவர் புரிஞ்சு வச்சதுனால தான் அவர் வீட்டில் போய் கேட்டார், இறைப்பணிக்கு இங்கே உங்கள் துணைவியார் வேணுங்கும் போது இறைப்பணிக்கு அழைச்சிட்டு போங்க. பிறந்ததே அதுக்காகத்தான். என்ன ஒரு 5 வருஷம் கழித்து நான் சமய பணிக்கு அனுப்பலான்ட்டு இருந்தேன், நீங்கள் இப்போ அழைக்கிறீங்க, போகட்டுன்னு முடிச்சு விட்டார். புரியுதா? அவரிடத்துலேருந்து தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர நம்ம யாரும் எந்த நாயனார்லேருந்து பார்க்க முடியாது. ஆமாம், நாம் திருநீலகண்ட நாயனாரும் அல்ல, நம்ம மனைவி யாரும் கிடையாது. திருநீலகண்ட நாயனார் மனைவியும் கிடையாது. ஒரு வார்த்தையில் கணவனை திருத்துகிற ஆற்றல் படைத்தவங்களும் கிடையாது. அதனால் அந்த கான்செப்ட் வந்து நமக்கு அவ்வளோ ஈஸியாக அடாப்ட் ஆகாது. ஒரு வார்த்தையில் திருந்துற ஆம்பளை ஊரில் எத்தனை பேர் இருக்கிறான்? எத்தனை வார்த்தை சொன்னாலும் தப்பு பண்ணுறவன் தான் ஊருக்குள்ளே இருக்கான். என்ன சொல்கிறீங்க? ஒரு வார்த்தையில் திருந்துகின்ற திருநீலகண்ட நாயனார் நம்மகிட்ட இல்லை. ஒரே வார்த்தையில் கணவரை திருத்துகின்ற ஆற்றல் படைத்த அவருடைய மனைவியும் நம்மக்கிட்ட கிடையாது. புரியுதா? அதனால் நம்ம யார்கிட்ட ஓடிடுறது நல்லது, அவர்கிட்ட ஓடிடுறது நல்லது. அவர் ஒரு அழகான வேலையை செஞ்சார். இந்த அம்மா அந்த வீட்டில் கடந்து மிக்சிலையும் கிரைண்டர்லையும் வேலை செய்கிறதுக்கு அங்கே போய் சமையல் பண்ணி பண்ணிட்டு ஏதோ கோயிலுக்கு வேலை செய்யட்டுன்னு ஒரு முடிவு பண்ணார். கண்டும் கேட்டும் உண்டும் முகர்ந்தும் உற்றும் அறிகின்ற ஐம்புலன்களாகிய இன்பங்களும் எனது இந்த இல்லறத்திலே இருக்கிறது. கலைஞர் உரை, முன்னாள் முதல்வர் கலைஞர் உரை அதில் போட்டிருக்கிறாங்க. வளையலணிந்த இந்த பெண்ணிடத்திலே கண்டு மகிழ் கேட்டு மகிழவும் தொட்டு மகிழவும் எல்லாமே இருக்கிறதுங்கிறத அவரும் இதில் சொல்லியிருக்கிறார். அப்போ இவன் எப்படி வந்து நீங்கள் இதுக்கு வருவான்? இப்படி ஒரு அழுந்தி போன ஒருவனை நீங்கள் அங்கமாலைக்கு எப்படி கூப்பிடுவீங்க? வாயே வாழ்த்து கண்டாய் அப்படின்னா அங்கமாலைக்கு எப்படி வருவான்? வரமாட்டான். அவனுக்கு குடும்பம் தான் அங்கமாலை. புரியுதா? இதுதான் இந்த பாடத்தினுடைய வெயிட்டு. அதே இதில் ஐம்புலன்களும் அதில் வசப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நீ என்னை விடுவித்தாய்ங்கிறார். இது சுத்த நிலை. நம்ம உரை எழுத ஆரம்பிக்கும் போது கட்டு நிலைன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணோம். இது என்ன நிலை? சுத்த நிலை. ஒரு விஷயத்தை இந்த நூலை அழுத்தமாக சொல்லுது. கட்டுநிலையில் உயிர்கள் கட்டுப்படுவதற்கு இல்லறம் காரணமாகிறது. கட்டுநிலையிலிருந்து விடுவிக்கிறதுக்கு இறைவன் அருள் காரணமாக, அருளே மறைப்பாக இருந்து இல்லறத்தில் கட்டி வைக்கிறது. அருளே அருள் சக்தியாக இருந்து இல்லறத்திலிருந்து என்ன செய்கிறது? விடுவிக்கிறது. இல்லறத்திலிருந்து விடுவிக்கிறது. இல்லறத்திலிருந்து விடுவிக்கிறது. பின் திருஞான சம்பந்தர் திருமணம் முடியுது. முடிந்த உடனேயே அவர் ஏன் உடனடியாக அந்த ஜோதிக்குள்ளே போகணும்? அதுக்கு நீங்கள் அவர் வாழ்க்கையை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்காது. சம்பந்தரும் அப்படி தான் நினச்சார், இறைவன் அப்படி தான் நினச்சார். அதுக்கு பிறகு வாழ்ந்தாங்க. அதுக்கு பிறகு முதல் மகன் ஒருத்தன் பிறந்தார், அவருக்கு இந்த பேர். ரெண்டாவது அது ஏதோ கற்பனை கூட பண்ண முடியல. உண்டா இல்லையா? யாருடைய வயிற்றுக்கு? ஆமாம், இறைவனும் அதைத்தான் நினச்சார், ஞானசம்பந்தர் அதைத்தான் நினச்சார். அதனால தான் ஜோதி உடனடியாக இதில் கலந்துடுறாங்க, ஜோதியில் கலந்துடுறாங்க. ஆமாம் ஆமாம். நான் ஒரு கேள்வி சமீபத்தில் கேட்டேனே. திலகவதியார் சராசரி பெண்ணாக வாழ்ந்திருந்தால், அவங்க அப்பா இறக்கல, அவங்க அம்மா இறக்கல, கணவர் இறக்கலைன்னா சராசரி பெண்ணாக வாழ்ந்திருப்பாங்க. ஏதோ 2 குழந்தைகளுக்கு தாயாக இருந்துட்டு போயிருப்பாங்க. அப்பருக்கு யாராக வந்திருக்க முடியாது, வந்திருக்க முடியாது. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை எதிலிருந்து இறைவன் தூக்குறாங்க? கடாசரம், இல்லறத்துலேருந்து வெளியே கடாசரம். அங்கே ஒரு செய்தி இருக்கிறது, இல்லறம் பந்தம்ங்கிற செய்தி அங்கே இருக்குது. 1 மையல் மானிடமாய் மயங்கும் வழின்னு சுந்தரர் கேட்குறாரு. இல்லறம் இறைநெறிக்கு தடை. சுந்தரர் அங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. இல்லறம் இறைநெறிக்கு உதவிதான், அழுந்தலன்னா அழுந்துனா தடை. சுந்தரர் அந்த இடத்துக்கு வர்றாரு. ஆமாம் ஆமாம், வெளியே தூக்கிடுவார். காரைக்கால் அம்மையார். ஆமாம், இப்போ காரைக்கால் அம்மையார் அதே தான். காரைக்கால் அம்மையார் எடுங்க. காரைக்கால் அம்மையார் வந்து இந்த அம்மாவுடைய சிவநெறியை அப்படியே ஏற்றுக்கொண்டு, கணவன் வந்து அந்த அம்மாவை கண்டு இந்த அம்மா தெய்வீக சக்தி படைத்தவங்கன்னு அவன் கண்டுபிடிக்காமல் போயிருந்தால், அதாவது காரைக்கால் அம்மையாருக்கு செலவு வைக்கிற மாதிரி அவர் கணவருக்கு செலவு வைக்கலாம். கோயிலில் வைக்கலனாலும் கோயிலுக்கு வெளியே வைக்கலாம். அந்த அம்மா முதல்ல கடவுள்னு சொன்னதே யார் தான்? இந்த அம்மாக்கிட்ட தெய்வீக சக்தி இருக்குன்னு சொன்னதே அவர் தான். அது மட்டும் இல்லை, தன்னுடைய பிள்ளைக்கு யார் பேரை வச்சார்? அந்த அம்மாவுடைய பேரை வச்சார். ஒருவேளை அவர் வந்து சராசரி மனிதன் போல தெய்வ பெண்ணாக இருந்தால் நமக்கு என்ன பொம்பளை தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சராசரி மனிதன் போல அவர் வாழ்க்கையை தொடர்ந்திருந்தால் நமக்கு யார் கிடச்சிருக்க மாட்டான்?
காரைக்காலம்மை என்ற ஒரு பெண்மணி வாழ்ந்த செய்தி கூட நமக்கு கிடைக்காம போயிருக்கும். நாயன்மார் ஆகிறாங்க. இப்போ நீங்கள் காரைக்காலம்மையாரை எடுத்தாலும் இல்லறத்தில் வரக்கூடிய ஒரு இதுதான், இல்லறத்தில் வரக்கூடிய ஒரு மாறுபட்ட நிலை. திலகவதியார் இல்லறத்தில் வருகின்ற மாறுபட்ட நிலை. ஐயற்பகை நாயனார் இல்லறத்தில் வருகின்ற மாறுபட்ட நிலை. சுந்தரர் இல்லறத்தில் வருகின்ற மையல் மானுடமாய் இல்லறத்தில் வருகின்ற மாறுபட்ட நிலை. மாறுபட்ட நிலைன்னா என்னதுன்னா அழுந்தாத நிலை. நான் மாறுபட்ட நிலைன்னு சொல்கிறது என்னது? அழுந்தாத நிலை. அழுந்த நிலை இவங்களில் யாருக்கு வந்திருந்தாலும் நம்ம அவங்கள இவ்வளோ பெரிய ஆளாக பார்த்துருக்க முடியாது. இதைத்தான் இந்த நூல் கஷ்டப்பட்டு பயந்து நூல் சொல்லுது. படிக்கிறது சன்னியாசிகளும் படிக்க போகிறாங்க, இல்லறத்தானும் படிக்க போகிறான். ரொம்ப கடுமையாகவும் என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அதனால பைய மெதுவாக சொல்லுகிறது. ஏன்னா மிக பக்கத்தில் வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் தேவாரம் திருமந்திரத்துக்கு போயிடலாம். நம்ம இப்போ திருவாசகம் ஒன்று படித்தோம்னா கடப்பலாம். எடுத்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க.